வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம அதில் போடுற தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதில் வந்து என்ன போடுவோம் அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், மந்த்லி பிடிஎஃப் போடுவோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் போடுவோம், அப்டேட் எல்லாமே அதில் போடுவோம். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். லைக் பட்டன் தட்டிட்டிங்களா? பார்க்கலாமா? இம்பார்ட்டண்ட் டேஸ். இன்றைக்கி நம்ம என்ன இம்பார்ட்டண்ட் டேஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க 2 பேர் தாங்க. இவங்க 2 பேர் யார் அப்படின்னா, நம்ம ஸ்கவுட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்கூல் காலேஜ்லாம் ஸ்கவுட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதோட தொடக்கத்துக்கு காரணமே இவங்க தாங்க. அதாவது இவங்களோட பிறந்த நாளை தான் நம்ம வந்து உலக சாரணர் நாளாக கொண்டாடுறோம். அதே மாதிரி வேர்ல்டு திங்கிங் டேவும் இதோட தொடர்புடைய ஒரு விஷயந்தாங்க. இன்றைக்கி 2 நாளுமே வந்து சாரணர் இயக்கத்தை பற்றின ஒரு நாளாக தான் பார்க்குறோம். ஒன்று உலக சாரணர் நாள், இன்னொன்று உலக சிந்தனை தினம். இது 2மே இவர்களோட தொடர்புடையது. இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாங்க. இவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா பரோன் பேடன் பவுல். இவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓலோவ் பேடன் பவுல். இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த சாரணர் இயக்கம் அப்படிங்கிறதுக்கு உலகம் ஃபுல்லாக சாரணர் இயக்கம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்களே இவங்க தாங்க. அதாவது பேடன் பவுல் அவர் தான் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார். அவர் பார்த்திங்க அப்படின்னா 1907 ஒரு என்ன சொல்கிறது, பள்ளி குழந்தைகளை வந்து நல்லொழுக்கத்தோடு இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களோடு அவங்க வளரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாரணர் இயக்கத்தை ஆரம்பித்தார். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது தாங்க இந்த சாரணர் இயக்கம் அப்படிங்கிறது. நமக்கு கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் வந்து சாரணர் இயக்கத்தோட வைர விழா வந்து நடந்துச்சு. அதில் வந்து நம்ம துணை முதல்வர் அவர்கள் வந்து அதை தொடங்கி வச்சுருந்தார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர்லாம் அதில் பங்கேற்றாங்க. அவருக்கு கூட வந்து சிறப்பாக செயல்படுறதுக்காக, அதாவது சாரணர் இயக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டதுக்காக உயரிய விருதான வெள்ளி யானை விருதும் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கிடைச்சது. அதை நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். இப்போ அதோட உருவாக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோடது தாங்க. பேடன் பவுல் அப்படிங்கிறவர் தான் வந்து பள்ளி குழந்தைகள் வந்து ஒழுக்கத்தோடையும் நல்ல எண்ணங்களோடையும் சரியான பாதையில் அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த சாரணர் இயக்கம் அப்படிங்கிறது. இவரால் தொடங்கப்பட்டது தான் 1907. அதே மாதிரி அதை நம்ம இந்தியாவில் எப்போ நாம் வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தோம், அதை கொண்டு வர ஆரம்பித்தோம் அப்படின்னா 1909 கொண்டு வர ஆரம்பித்தோம். பிப்ரவரி 22 ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த வேர்ல்டு ஸ்கவுட் டேவும் வேர்ல்டு திங்கிங் டேவும் கொண்டாடுறோம். வேர்ல்டு திங்கிங் டே அப்படின்னா இந்த சாரணர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட என்ன சொல்கிறது, அந்த இயக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமாக தான் வந்து இந்த வேர்ல்டு திங்கிங் டே அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதாவது உலக சிந்தனை நாள் வந்து 2025 பிப்ரவரி 22 அன்னைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நட்பு, பெண்களோட இந்த நட்பு, சகோதரத்துவம் மற்றும் அதிகாரம் அளிக்கிறது, பெண்களுக்கு ஒரு இடத்துல அதிகாரம் கொடுக்கறது, அதனால் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாமே வந்து அந்த நாள் உலக சிந்தனை நாளாக நம்ம பார்க்கப்படுதுங்க. உலகம் முழுவதும் உள்ள பெண் சாரணர்கள் மற்றும் பெண் வழிகாட்டிகள், பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் இவங்களை குறித்ததான இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் இதில் பேசுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய 2 நாட்கள். ஒன்று வேர்ல்டு ஸ்கவுட் டே, இன்னொன்று வேர்ல்டு திங்கிங் டே. இவங்க 2 பேரும் தான் அது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் பேர் பரோன் பேடன் பவுல், இன்னொருத்தர் பேர் ஓலோவ் பேடன் பவுல். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க. ஒரே நாளில் தாங்க இவங்க 2 பேர்த்துக்கு பர்த்டே, பட் இயர் தான் வேறு. எப்படி சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். இஸ்ரோ உருவாக்கிய சாதனை பற்றி ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னா இதுதாங்க. இது வந்து அதாவது விண்வெளித்துறையில் தற்சார்பு நிலையை அடையும் வகையில் 10 டன் எடையில் இருக்கிற உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக நம்ம இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது விண்வெளித்துறையில் தற்சார்பு நிலை அப்படின்னா
தற்சார்பு அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயமே வந்து எங்கேயும் போய் எதுக்காகவும் யார்கிட்டையும் கையேந்த வேண்டாம் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்மளோட இதுலேயே நம்மளோட முன்னேற்றத்துலேயும் முயற்சியிலேயும் தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும், யார்கிட்டையும் எப்பொழுதும் கையேந்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வளர்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்ம பிரதமர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேளாண் துறையிலிருந்து விண்வெளித்துறை வரைக்கும் பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அந்த தற்சார்பு நிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நம்மளே உற்பத்தி பண்ணணும், நம்மளே நம்மளோட அறிவை வச்சு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து இந்தியா வல்லரசாக ஆகும், வளர்ந்த நாடாக ஆகும் அப்படிங்கிற அவரோட அவரோட எண்ணம் தான் வந்து இதெல்லாம் வந்து வெளிப்படையாக வருதுங்க. விண்வெளித்துறையில் தற்சார்பு நிலை அடைகிற வகையில் தான் வந்து இந்த 10 டன் எடையில் இருக்கிற மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வந்து வெற்றிகரமாக நம்ம இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். விண்வெளித்துறையில் இஸ்ரோ தற்சார்பு நிலையை அடைஞ்சு வருகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தற்போது க்ரையோஜெனிக் அப்படிங்கிற இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா உள்நாட்டிலே தயாராகி வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ கூட நமக்கு வந்து லேட்டஸ்ட்டாக சென்னை ஐஐடியோடு சேர்ந்து ஒரு செமிகண்டக்டர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம இஸ்ரோவோட சேர்ந்து சென்னை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ரீசெண்டாக நம்ம அந்த நியூஸை பார்த்துருப்போம். அதே மாதிரி தாங்க இதுவும் வந்து ஒரு 10 டன் எடையில் இருக்கிற உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை இஸ்ரோ வந்து வெற்றிகரமாக உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்த சாதனம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த புதிய சாதனம் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற மத்திய தயாரிப்பு தொழில்நுட்ப மையம், அதாவது CMTI அதோட இணைஞ்சு தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்திய ராக்கெட்டில் திட எரிபொருள் உந்து சக்தி முக்கிய பங்காற்றுறதா நாம் பார்க்குறோம். ராக்கெட் மோட்டார் தயாரிப்பில் செங்குத்தான உந்து சக்தி கலவை சாதனம் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமானதாகவும் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரம் வந்து நம்ம 10 டன்னில் நம்ம வந்து இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அடுத்தது பார்க்கும்போது இஸ்ரோவோட தலைவர் வந்து வி நாராயணன் அவர்கள். அதே மாதிரி இளம் விஞ்ஞானி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மாணவர்களுக்கு இஸ்ரோ அழைப்பு விடுத்திருக்காங்க. இது அதாவது 2019ஆம் ஆண்டு வந்து அறிமுகம் ஆச்சு. வருஷம் நடக்கும். கொரோனா டைமில் வந்து ஒரு 2-3 அந்த கொரோனா டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து நடத்தலை. அதுக்கப்புறம் மறுபடியும் 2022லேருந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ பார்க்கும்போது அது வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து அப்ளிகேஷன் போட்டு அங்கே போய் இது பண்ணுறதுங்க. அவங்க வந்து அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் போய் தெரிஞ்சுக்கிறது. அது ஒன்லி 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இது எப்போ எங்கேன்னு பார்த்தா இளம் விஞ்ஞானி திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகம் ஆக்கப்பட்டிருக்கு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு இந்த திட்டம். நாடு முழுவதும் இது யார் பங்கேற்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஆண்டுதோறும் தலா 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அந்த ரேஞ்சில் வந்துடுங்க. அவங்கெல்லாம் வந்து அங்கே அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பள்ளி மாணவர்களிடம் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து யுவிகா என்ற இளம் விஞ்ஞானி திட்டத்தை 2019ஆம் ஆண்டு அறிமுகம் செஞ்சிச்சு. ஸோ இந்த திட்டத்தின் கீழே மாணவர்கள் வந்து விஞ்ஞானிகளோட கலந்துரையாடல் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். டிஸ்கஷன் நடக்கும், அங்கே எப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது குழந்தைங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத தான் நாம் இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த தகவல், டைம் இதழின் சிறந்த பெண்கள் பட்டியல். அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைம்ஸ் அப்படிங்கிற இதழோட சிறந்த பெண்கள் பட்டியல் வந்து ஆண்டுதோறும் வெளியிடுவாங்க. அதில் இவங்களுக்கு தான் வந்து அந்த விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்களோட சேர்த்து 13 பேர் இருக்காங்க. யார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்காவோட டைம் வார இதழின் 2025ஆம் ஆண்டின் சிறந்த பெண்கள் பட்டியலில் அஸ்ஸாமை சேர்ந்த வனவிலங்கு உயிரியலாளரான பூர்ணிமா தேவி பர்மன் இவங்க தாங்க அது.
இவங்க வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றும் பெண்களோட பட்டியலை ஆண்டுதோறும் டைம் இதழ் வந்து வெளியிட்டு வருது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நிகழாண்டு பட்டியலில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 13 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருந்து பூர்ணிமா தேவி பர்மன் மட்டுமே இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக வந்து இவங்களுக்கு இந்த ஒரு சிறந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஹர்கீலா என்ற நாரை பறவை இனத்தை பாதுகாக்கும் முன்னெடுப்புகளை இவங்க மேற்கொண்டதுனால தான் வந்து இவங்களுக்கு இந்த சிறந்த பெண்கள் பட்டியலில் இவங்க வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதாவது ஹர்கீலா அப்படிங்கிற நாரை பறவை இனத்தை வந்து இவங்க பாதுகாத்துருக்காங்க. அதாவது அழியிற நிலைமையில் இருந்துச்சுங்க அந்த பறவை. இவங்களோட அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலிமா இவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை, இவங்க ஒரு குழுவாக, அதாவது 20,000 பெண்கள் வந்து ஒரு குழுவாக மேற்கொண்டிருக்கு. இவங்களுக்கு கீழே இருக்காங்க. ஹர்கீலா இராணுவமே அப்படிங்கிற ஒரு குழுவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹர்கீலா இராணுவம் அப்படிங்கிற ஒரு குழு மூலிமா வந்து இவங்க அந்த ஹர்கீலா நாரை பறவை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பாதுகாப்பு பண்ணி அந்த இனத்தை வந்து பாதுகாத்துருக்காங்க. அழிவின் விளிம்பில் இருந்ததை இனப்பெருக்கம் செய்ய வச்சுருக்காங்க. அதோட இது வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து சிறந்த பெண்மணி அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஹர்கீலா அப்படிங்கிற இராணுவத்தில் இவரோட தலைமையில் மொத்தம் 20,000 பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்கங்க. இந்த ஹர்கீலா பறவைகளோட கூடுகளை பாதுகாக்கிற பணிகளை இவங்கெல்லாம் ஈடுபட்டு வராங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அஸ்ஸாம் மட்டும் இல்லைங்க, நாட்டோட பிற மாநிலங்களிலும் அதே மாதிரி கம்போடியா போன்ற பிற நாடுகளிலும் இவரோட முன்னெடுப்புக்கு பலரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவரின் பணிகள் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாடமாகவே இருக்குது அப்படிங்கிறது இவங்களை பற்றின தகவல். ஹர்கீலா பறவைகளை அழிவிலிருந்து காத்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அந்த பறவைகளோட உருவம் பதித்த பாரம்பரிய உடைகளை நெய்து அதை சந்தையில் ஹர்கீலா இராணுவம் விற்பனை செய்து வருகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த அழிகிற நிலையில் இருந்த அந்த ஹர்கீலா அப்படிங்கிற நாரை பறவையை வந்து விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பாரம்பரிய உடைகள் இவங்களே போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் நமக்கு பார்த்தாவே தெரியும். அந்த பாரம்பரிய உடையில் வந்து அதோட விழிப்புணர்வை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குற தகவல். நம்ம அடுத்த தகவலுக்கு போகலாம். இவர் ஹாய் சொல்கிறாரு, பார்க்கும்போது சந்தானம் மாதிரி இருக்குது. சந்தானம் இல்லைங்க, இவர் வந்து அமெரிக்க தேசிய புலனாய்வுத் துறையான FBI-யோட இயக்குனராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஸ் படேல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். FBI-யில் நம்ம படங்களில் கேள்விப்பட்டிருப்போம், தசாவதாரத்தில் கூட கேள்விப்பட்டிருப்போம். FBI ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புலனாய்வுத்துறை ஆஃபீஸராக இவர் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது ஏற்கனவே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் வந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப விசுவாசியாமாங்க. அதனால் வந்து இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, செனேட் சபைன்னு ஒன்று இருக்குங்க அமெரிக்காவில். அந்த சபையோட ஒப்புதல் கிடைக்கணும். இவர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக வரணும் அப்படின்னா அவங்கள செனேட் சபையோட ஒப்புதல் கிடைக்கணும். அது கிடைச்சிருச்சு. ஸோ அதனால் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். படேல், அதாவது காஸ் படேல் அவர்கள் வந்து அமெரிக்காவோட தேசிய புலனாய்வுத் துறை துறையான FBI இயக்குனராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் வந்து இந்திய வம்சாவளின்னு சொன்னதுக்கு காரணம் குஜராத்தை சேர்ந்தவர். அதனால் நம்ம இந்திய வம்சாவளின்னு நம்ம சொன்னோம். நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். இவர் யார்? நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள், ஹெல்த் மினிஸ்டரு. இவர் ஒரு சர்வதேச சித்த மருத்துவ மாநாடு நடந்துச்சுங்க. எங்கேன்னு பார்த்தோம்னா சென்னை கிண்டியில் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுச்சு. இதில் என்ன அவர் பேசினார், என்ன வெளியிட்டார் அப்படின்னா, 278 சித்த ஆராய்ச்சி கட்டுரை தொகுப்பு கொண்ட அகத்தியம் 2025 அப்படிங்கிற ஆய்வு தொகுப்பு நூலை வந்து அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்த அகத்தியம் 2025 ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. இப்போ கூட நமக்கு வந்து காசி தமிழ் சங்கமம் 3.0 நடந்திருக்கும்.
வாரணாசியில் அது பார்த்திங்க அப்படின்னா வாரணாசிக்கும் நம்மளோட தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, கலாச்சார ஒற்றுமைகள்லாம் இருக்குது. அது இன்னும் தொடர்ந்து மேற்கொண்டு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் வந்து இப்போ 3 வருஷமாக நடக்குது. இந்த ஆண்டுதோறும் வந்து இந்த கலாச்சார மேம்பாடு, ஒற்றுமை, இதெல்லாம் வந்து பண்பாடு, இது எல்லாத்தையும் மேம்படுத்தணும், அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி சென்னை ஐஐடி அவங்க வந்து அந்த மேற்பார்வை பண்ணியிருக்காங்க. அவங்க மூலயமா வந்து அவங்க வந்து வாரணாசிக்கு போய் இதில் கலந்துட்டுருக்காங்க. காசி தமிழ் சங்கமும் 3.0 கலந்துக்கிட்டாங்க. அதோட கருப்பொருள் அப்படிங்கும்போது இதுதாங்க, அகத்திய முனிவர் தான் வந்து கருப்பொருள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அகத்திய முனிவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்த மருத்துவத்தோட ஹெட்டுன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து அது மட்டும் இல்லைங்க, புராண கதைகளில் பார்க்கும்போது இந்த சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும்போது எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு சைடு வந்து டவுன் ஆயிடுச்சு, அதனால் வடக்கு பக்கத்தில் வந்து அநேகமாக அது தெற்கு சைடுன்னு நினைக்கிறேன், தெற்கு சைடெல்லாம் டவுன் ஆயிடுச்சு, ஒரு நாள் தூக்கிடுச்சோ என்னமோ சொல்லி நம்ம புராண கதைகள் கேட்டிருப்போம். அதனால் வடக்கு சைடில் வந்து அந்த வெயிட்டை ஏற்றணுங்கிறதுக்காக சிவபெருமானால் தோன்றியவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம புராண கதைகளில் கேட்டிருப்போம். ஸோ அப்படியே அங்கேருந்து வந்து இவர் வந்து சித்த மருத்துவத்தோட ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்குதுன்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சது அவரை பற்றி அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? தமிழகத்தில் தற்போது 3 அரசு சித்த மருத்துவக் கல்லூரிகள் உள்பட மொத்தம் 16 சித்த மருத்துவக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றனன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாநாட்டில் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவை வந்து மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. மீண்டும் ஆளுநருக்குன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அனுப்பி அது வந்து கிடப்பில் போட்டுட்டார் போல். மறுபடியும் அது ரிட்டன் நமக்கு வந்து, அதாவது கிடப்பில் போட்டார்னா அது ரிட்டன் நம்மக்கிட்ட வந்திருக்கு. மறுபடியும் நம்ம அதில் எல்லாம் மேற்கொள்ள வேண்டியதெல்லாம் பல திருத்தங்கள்லாம் மேற்கொண்டு மறுபடியும் அனுப்ப போகிறோம். 2வது டைமாக அனுப்புனா கண்டிப்பாக சட்டப்படி அது வந்து அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறத அவர் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்த தகவல் பார்க்கலாம். இன்னொரு மாநாடுங்க, நம்ம பிரதமர் கலந்துக்கிட்டது, அதாவது புது டெல்லியில் வந்து கலந்துக்கிட்டது 98வது அகில பாரதிய மராத்தி இலக்கிய மாநாடு அப்படிங்கிறதுல நம்ம பிரதமர் கலந்துக்கிட்டார். மராத்தி இலக்கிய மாநாட்டில் பிரதமர் கலந்துக்கிட்டார். அதே மாதிரி குஜராத்தில் சோல் அமைப்பு, அதாவது உயர் தலைமைத்துவ பயிற்சி பள்ளி, இங்கேயும் ஒரு முதலாவது தலைமைத்துவ மாநாடு நடந்துச்சு. 2 இடத்துலையும் அவர் பங்கு பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 2 மாநாடு, ஒன்று அகில பாரதிய மராத்திய இலக்கிய மாநாடு, இன்னொன்று முதலாவது தலைமைத்துவ மாநாடு. இந்த குஜராத்தில் இது 2லேயும் நம்ம பிரதமர் என்ன பேசினார் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த மராத்தி இலக்கிய மாநாட்டில் இன்றளவும் உயிர்ப்புடன் உள்ள உலகின் பழமையான நகரங்களில் இந்தியாவும் ஒன்று. புதிய யோசனைகள் மற்றும் மாற்றங்களை வரவேற்பதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகின் மிகப்பெரிய மொழியியல் பன்முகத்தன்மையை இந்தியா கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ தான் மொழி பிரச்சனை போயிட்டுருக்குது. நம்ம பேசியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய மொழியியல் பன்முகத்தன்மையை இந்தியா கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த பன்முகத்தன்மையை நமது ஒற்றுமைக்கு வலுவான அடித்தளம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து யாரும் மொழி பிரச்சனை பண்ணிடாதீங்க, மொழி போரை கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காரு நமக்கு. அது மட்டும் இல்லை, முதலாவது தலைமைத்துவ மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்திய நலன்களை முன்னிறுத்தி உலகளாவிய சிக்கல்கள் மற்றும் தேவைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் மிக்க தலைவர்கள் நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் தேவை அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. நம்ம யாராவது தயாராக இருந்தால் நம்ம போய் அவரை மீட் பண்ணிட்டு வரலாங்க. நம்ம அடுத்த தகவல் போகலாம். அதே மாதிரி நம்ம குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டார். அதாவது 21வது அதே டெல்லியிலேயே தாங்க 21வது ஆசிய ஆப்பிரிக்க கிராமப்புற மேம்பாட்டு மாநாடு. இதில் வந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து கலந்துக்கிட்டார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேளாண் துறை வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேணும்னு அவர் வந்து நமக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து சொல்லியிருக்காரு.
டிஜிட்டல் அதாவது விவசாயத்தில் விவசாயிகள் எல்லாம் டிஜிட்டலுக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ கூட நம்ம என்னமோ சொல்லலாம், இந்த நம்ம எல்லாருமே ஜிபே பண்ணுவோம், பேடிஎம் பண்ணுவோம். இதெல்லாம் அது ஆரம்பத்தில் வரும்போது நம்ம அதை நம்பவே இல்லை. நம்மளால் வந்து அந்த ஒரு ரோட் சைடில் ஒரு இளநீ கடை போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், அங்கே கூட அதெல்லாம் கிடைக்குமா, அங்கேருந்து நம்ம பேடிஎம் பண்ணுவோம், ஜிபே பண்ணுவோம் அப்படிங்கிறத அன்றைக்கி நம்ம நினைக்கல. இன்றைக்கி நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து ஊழல் குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வரி ஏமாத்துறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், பிளாக் மணி அதாவது அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டான முறையில் அரசுக்கு வந்து பணம் சேருது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அப்படி நமக்கு பணம் சேரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்தியா நிதி ஸ்திரத்தன்மையை இழந்து தங்கத்தை வெளிநாட்டு வங்கிகளில் இருப்பு வைக்கும் நிலையில் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது அது கரெக்டாக நமக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகி இப்போ மிகப்பெரிய அளவிலான அந்நிய செலாவணி நம்ம கையில் இருக்குது. கையிருப்போட உலகின் வேகமான வளரும் பொருளாதார தரத்தை வந்து கொண்ட நாடாக முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத அவர் நமக்கு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதாவது நவீன உலகின் தொழில்நுட்பமாக கருதப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில் புரட்சிகர நுட்பத்தை வேளாண்மை மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாரு. கிராம பகுதியில் மேம்பாட்டுக்கு நம்மிடம் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் தான். ஸோ அதில் வந்து ரொம்ப ஏஐ அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். இப்போ கூட நம்ம ட்ரோன் மூலிமா வந்து உரங்கள் எல்லாம் பூச்சி மருந்து தெளிக்கிறது, உரங்கள் போடுறது, இந்த மாதிரி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம இன்னும் நாளுக்கு நாள் டெவலப் ஆகணும், விவசாயம் பெருகணும், வேளாண் துறையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத அவர் நமக்கு அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. கிராமப்புற மேம்பாட்டு மாநாட்டில் வந்து நமக்கு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போது ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தான். யாருன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மாநில ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின SC/STன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களோட ஆணைய துணைத் தலைவராக வைஸ் சேர்மன் எழுத்தாளர் இமயம் அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் பேர் வந்து அண்ணாமலைங்க. ஆனால் எழுத்தாளர் இமயம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அதனால் அவர் வந்து எழுத்தாளர் இமயம் அப்படிங்கிறது சொல்கிறோம். அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை. என்னவா இப்போ வந்து அவர் நியமிச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசு, தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணைய துணைத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து உறுப்பினர்களுக்கும் இது இருக்குங்க. செல்வகுமார், அனந்தராஜா, பொன்தோஸ், இளஞ்செழியன் இவர்கள் எல்லாமே வந்து உறுப்பினர்களாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதோடு சேர்ந்து இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இலங்கை வந்து மேற்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எதுக்கு? சூரிய மின் உற்பத்தி நிலையங்களில் இது பண்ணுறதுக்கு பார்க்குறோம். இன்றைக்கான தகவலோட நிறைவுக்கு வந்தாச்சுங்க. இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு.